ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, அதிகாலையில் நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணுவோம். அதே போல் நேற்று நான் வந்து வீடியோஸ் கொடுத்ததுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸு, உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதையுமே நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஹைப் பட்டனையும் நீங்கள் வந்து டச் பண்ணணும். ஏன்னா அந்த ஹைப் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணுறப்போ அந்த பாயிண்ட்ஸ் அதிகமாக எனக்கு கொஞ்சம் வியூஸ் வந்து அதிகமாக போக ஆரம்பிக்கும். ஏன்னா வியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லையா? அதனால தான் சொன்னேன். சரி, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எப்போதும் போல பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா 4 to 6. நம்ம இந்த டயத்துக்குள்ளே இந்த 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம வந்து அந்த பிரம்மன் நம்மளுடைய வீடு நோக்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை செஞ்சுட்டு அந்த வாசலில் தீபத்தை ஏற்றி அந்த தீப ஒளியை நம்ம வந்து அந்த 6 மணிக்குள்ளே ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த பிரம்மதேவினின் அருள் நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணுன்னு இருக்கேன். அதுக்கு நாளைக்கு விலாகில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வந்து குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி வரையும்போதே மணி வந்து 4:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பூஜை அறையெல்லாம் திறந்து விட்டுட்டு அப்படியே சுவாமி பாட்டும் வந்து போட்டு விட்டேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சோடே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியூஸ் ஓடிட்டு இருந்தது. நான் வந்து ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கல, காலையில் என்ன நியூஸ் ஓடிட்டு இருக்குது, ஏன்னா நைட்லாம் என்ன நடந்ததுங்கிறது கேட்டுக்கிட்டே வந்து அப்படியே வந்து நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சாமி பாட்டை வச்சுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி வாசலெல்லாம் வந்து கூட்டி விட்டேன். ஏன்னா அது நீட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு வேலை பண்ணேன். என்னென்னா சரி உட்காந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நைட்டு ஒரு 8 மணி போல் எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு உட்காந்து ட்ரெஸ்லாம் நீட்டாக பண்ணிவிட்டு வந்து உட்காந்து பெயிண்ட் அந்த நான் ஏற்கனவே ஒரு 6 மாதம் இருக்கும் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கி அது என்னாச்சு அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி விட்டது மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை நான் அப்போ வந்து அந்த கோலம் போடுறப்ப எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து தண்ணி கலந்துட்டேன்னா என்னென்னு தெரியல. ஆனால் ஒரு மாதிரி தண்ணி விட்டது மாதிரியே இருந்தது. சரி, ரொம்ப நாள் ஆனதுனால அது அப்படி இருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன், நல்லா கலக்கி விட்டு பார்த்தேன். ஆனால் கொலன்னு தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா சாக் பீஸில் புள்ளி வச்சுட்டு முன்னாடி ரவுண்டெல்லாம் நீட்டாக வரிஞ்சு முடிச்சுட்டு புள்ளி வச்சு நான் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு சாக் பீஸில் கோலத்தை போட்டுட்டு பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் நான் அப்படியே இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வந்து ஒட்டலை, பெயிண்ட் மாதிரியே தெரியல. சரி போட்டு அது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு சரி கொஞ்சம் வந்து அதாவது புதுசாக ஒரு நம்ம பெயிண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் அப்படியே எல்லாத்தையும் மறுபடியும் நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் படுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டு அந்த சாக் பீஸில் வரைஞ்சதெல்லாம் இருந்ததில்ல, அப்புறம் அதெல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்படியே வந்து தண்ணி எல்லாம் வந்து எல்லா செடிகளுக்கு முன்னாடி உள்ள செடிகளுக்கெல்லாம் தெளித்து விட்டுட்டு வாசல்லையும் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மாப் போட்டு விட்டுட்டேன். இங்கே உள்ள வேலைகள்லாம் செஞ்சுட்டு நம்ம வெளியில் வாசல் கூட்டி வாசல்லாம் தெளிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா இங்கே நல்லா நீட்டாக காஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து கோலம் போட்டு பூஜைகள்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் காலையிலே ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பாராட்டியிருந்தீங்க, அக்கா உங்களுக்கு சாரீ எல்லாம் நல்லா இருக்குது இந்த சாரீ அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு சில டைம்லாம் சிரிப்பு வரும். சில டைம் பார்த்தீங்கன்னா தன்னை போலே நான் வந்து சிரிச்சிக்குவேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்க, அது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்குறேன், அதை சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி இதை ஷேர் பண்ணிடுறேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு மரம் இருக்குதுல்ல, அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து குருவி வந்து கூடு கட்டிகிட்டு இருக்குது. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா? இத்தனை மரங்கள் வச்சு இத்தனை செடிகள் வச்சு வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரங்கள் வச்சுருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க மரம் அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். அது எதுவுமே பூக்காது காய்க்காது, ஆனால் இலைகள் மட்டும் மரம் ஃபுல்லாக இலைகளாக இருக்கும். அவ்வளவு அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த மரத்தெல்லாம் விட்டுட்டு நான் வச்சுருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்னாடி நானாக செஞ்சு வச்சேன் இல்லையா ஒரு மரம், அந்த மரத்தில் வந்து போட்டிக்கோளை வந்து கூடு கட்டுது. காலையில் நான் எந்திரிச்சு வந்து கதவை திறக்கையில் 2 குருவி படப்படன்னு பறந்து போச்சு. என்னடா இப்படி பறந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அதில் வந்து கூட்டில் வந்து குருவி கட்டியிருக்கு. நான் வந்து நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். அந்த குருவி வந்து உட்கார்றதும் மறுபடியும் வந்து அது கூடு கட்டிகிட்டு இருக்கிறதையும் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை அப்படியே வந்து கடைசியில் வந்து இந்த வீடியோவில்
வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். உண்மையாலுமே ஒரு குருவி வந்து ஒரு இடத்துல வீடு கட்டுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தெய்வ சக்தி வந்து ரொம்ப அதிகரிச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குருவி நம்ம வீட்டில் வந்து கூடு கட்டுச்சுன்னா நாம் வீடு கட்டக்கூடிய யோகம் வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே எனக்கு நடந்தது. ஏன்னா வந்து ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேன் இருக்குதுல, போர்ட்டிகோலில் இருக்கக்கூடிய ஃபேனில் வந்து 2 குருவி தான், ஒரு கருப்பு 2 கருப்பு குருவி. அதை நான் வீடியோ கூட உங்களுக்கெல்லாம் நான் எடுத்து போட்டிருந்தேன். அதுலேயே அந்த ஃபேன்லேயே பார்த்தீங்கன்னா கூடு கட்டி அதில் வந்து முட்டையெல்லாம் போட்டு குஞ்சு பொரிச்சிருந்தது. அந்த முட்டை கூட ஒரு டைம் வந்து கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் கூட நான் வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். உடஞ்சி போய் கீழே கிடந்தது. அப்படியே அந்த குருவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனில் வீடு கட்டின அந்த டயத்தில் தான் நான் வந்து அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டினேன். எனக்கு அந்த யோகம் வந்து கடவுளுடைய அனுகிரகத்தால் கிடச்சிது அப்படின்னு தான் நான் வந்து மனசார நான் வந்து நம்புகிறேன். அது மாதிரி காலையில் இந்த குருவி கூட்டை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம ஏதோ ஒரு மைண்டில் ஒரு தாட் ஓடுது இல்லையா, அது ஒரு வேளை நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இவ்வளோ மரங்கள் செடிகள் கொடிகள் அம்பட்டு இருந்தும் நம்ம கார்டன் பக்கம் நல்லா தென்னை மரம் இருக்குது, கொய்யா மரம், நிறைய மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நானாக செஞ்சு வச்ச மரத்தில் வந்து கூடு கட்டுதுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. உண்மையாலுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அது பார்க்குறப்பவும் நல்லா இருந்தது. அந்த குருவி வந்துட்டு போகிறது. நான் வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ளே அப்படியே வந்து உள்ள ஹாலுக்கு போனேன் அப்படின்னா அது வந்து பறந்து ஓடி வரும். நான் வெளியில் வந்தேன் அப்படின்னா அது வந்து மறுபடியும் பறந்து அப்படியே அந்த முன்னாடி அந்த காகிதப்பு செடியில் போய் உட்காந்துட்டு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். இதை பார்த்துக்கிட்டும் அப்படியே வேலை செய்கிறதும் அது ஒரு ஹாப்பியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை பாதுகாக்கக்கூடிய படைகள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி படுத்திருந்தாங்க எல்லாம் லயனா. அதனால நான் கொஞ்சம் பயம் இல்லாமல் வேலை செஞ்சேன். பார்த்துட்டு சரி ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி வைப்போம் அப்படின்ட்டு எப்போதுமே இதில் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். நேற்று கூட என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சொன்னார், ஏம்மா நீ தண்ணி ஊற்றி வைக்கிறது இல்லை வச்சு இல்லை ஒரு தொட்டி, அதில் வந்து ஒரு நாய் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சுமா, பாவம் அந்த வெயிலுக்கு, அது பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்ததுமா, கொஞ்சம் குறைய ஊற்றி வச்சிருமா அப்படின்னாரு. அந்த தொட்டியே நான் இதுக்கு தாங்க நான் வந்து கட்டி வச்சேன். நீங்கள் அப்போ பேசுனீங்களே இதெல்லாம் எதுக்குமா இந்த இடத்துல செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு. இப்படி வந்து நம்ம வீதியோடு போகக்கூடிய இந்த உயிரினங்கள்லாம் வந்து வயிறார சாப்பிட்டு நல்லா வந்து வயிறார வந்து அதோடைய தாகத்தை தீர்த்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல நான் ஒரு தொட்டி கட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அந்த தொட்டியில் தான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். எல்லா நாய்களாக இருக்கட்டும், குருவி, மயில் எல்லாமே வந்து தண்ணி குடிக்குது. காலையில் ஒரு டைம் ஊற்றி வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணி இருக்கும், அந்த டைம் ஒரு டைம் ஊற்றி வைப்பேன். மறுபடியும் 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு டைம் வந்து ஊற்றி வச்சுருவேன். அந்த 3 டைம் ஊற்றி வச்சிட்டேன் அப்படின்னா அது குறைய அந்த குருவிகள், மயில் ஈவினிங்கும் காலையிலையும் பார்த்திங்கன்னா மயில் வந்து குடிக்கும். இந்த ஒரு 10-11 மணி போல் பார்த்திங்கன்னா நாய் வந்து குடிச்சிட்டு போயிடும். நாய் தான் சீக்கிரம் குடிச்சு முடிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து கொஞ்சம் ஊற்றி வச்சுருவேன். காலையிலே அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா நாய்களுக்கும் ஒவ்வொரு பிஸ்கட் கொண்டே போட்டுட்டு, அதுக்கு பத்தாது தான், ஆனால் அவ்வளோதான் இருந்தது, அதனால் எடுத்து கொண்டே போட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சா அது எவ்வளோ தாகத்தில் அது படுத்துருந்துச்சுன்னு தெரியல. நான் பக்கெட்டில் தண்ணி கொண்டு போகையிலே என்னை பார்த்தோடனே பக்கத்தில் வந்துருச்சு. ஊற்றிட்டு வர்றேன், அப்படியே அடுத்தடுத்த நாய் வந்து குடிச்சிட்டு இருந்தது. எனக்கு வந்து அதை பார்க்குறப்ப பாவமாகவும் இருந்தது, இன்னொன்று சந்தோஷமாகவும் இருந்தது. ஏதோ ஒரு உயிருக்கு விடிய காலம் நம்ம வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதோட பசியவும் அதோட தாகத்தையும் நாம் தீர்த்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக வந்து நான் அப்படியே வந்து வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். உண்மையிலுமே இதெல்லாம் ரொம்ப வந்து நமக்கு தான் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்குன்னு நம்ம வந்து சொல்லணும். எத்தனையோ வந்து அன்னதானம் பண்ணுறோம், எங்கெங்கேயோ வந்து போய் நிறைய வேஸ்ட்டு பண்ணுறோம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றோம், முடியலை அப்படின்னா அதை வேஸ்ட்டு பண்ணுறோம். இப்படி நம்ம வீட்டிலே எவ்வளவோ வேஸ்ட் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அன்னதானம் வந்து பேருக்காக பண்ணுவாங்க. அதெல்லாம் விட சிறந்த ஒரு புண்ணியம் அப்படின்னா இந்த மாதிரி உயிர்களுக்கு நம்ம தினமுமே நம்ம வீட்டில் வந்து அன்னதானம் கொடுக்கணும். அதுதான் வந்து கர்ம வினை பயனை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயல். அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி இந்த குருவிகளுக்கு, காக்காய்க்கு, இது மாதிரி ஐந்தறிவு உள்ள ஜீவன்களுக்கெல்லாம், வாய் பேச முடியாத அந்த ஜீவன்களுக்கெல்லாம் டெய்லி அதோட பசியை அறிஞ்சு நம்ம வந்து முன்கூட்டியே செஞ்சு வச்சோம் அப்படின்னா இதை விட புண்ணியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த புண்ணியமே நம்மளை எப்போதுமே நம்மளுடைய வம்சத்தை தலை கொண்டு காக்கும். அதனால் வந்து நான் இதை தொடர்ந்து நான் செஞ்சிட்ருக்கிறேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே செஞ்சேன். அது ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு பரம திருப்தின்னு சொல்லுவோம்ல, அது வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கையில் ஓகே, இது சத்தியமங்கலம் வீட்டில் இருக்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தொட்டி, சிமெண்ட் தொட்டி வாங்கி வச்சுருப்பேன்.
அதில் வந்து முன்னாடி வந்து அதுக்கு ஒரு பவுல் ஒன்று வச்சுருப்பேன் பிளாஸ்டிக்கில், அதில் சாப்பாடு போட்டு வைப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வைப்பேன். அதை வந்து நான் ஒரு டைம் வீடியோ எடுத்துடலாம் டெய்லி அதை தொடர்ந்து நான் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து நான் அதை போட்டுகிட்டே இருந்தேன். நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த காகம் வந்து குடிக்கிறது, அணில் வந்து அந்த சாப்பாட்டை கையில் எடுத்து வச்சுட்டு உட்காந்து அது வந்து கொறிச்சு சாப்பிடும்ல, அதெல்லாம் ஷூட் பண்ணி நான் வந்து போட்டிருந்தேன். அப்போ தான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் என்னை பற்றி சொல்லியிருந்தாங்க, ஒரு சேனலில் மட்டும் தொடர்ந்து இந்த குருவிகளுக்கு அரிசி வைங்க தண்ணி வைங்கன்னு தொடர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது செட்டிநாடு அம்மணி சேனலுங்கிற ஒரு சேனலில் மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கூட சொல்லி எல்லாருமே பாராட்டி இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப அப்போல்லாம் வந்து ஏன்னா அப்போ தான் நம்ம வளர்ந்து வந்துட்டுருக்கோம். நம்ம சேனல் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ தான் வந்து மானிட்டேஷன் கூட அப்போ ஆகலை. ஆனால் வந்து அந்த ஒரு சேனல் அவர் கண்ணில் பட்டு அதை அவர் பார்த்து அது சொல்கிறப்போ அது வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போட்டு நான் போய் அந்த சேனலில் போய் செக் பண்ணி பார்க்குறப்போ அவர் பேசின விதத்தை நான் கேட்டப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் பேச இப்போ ஒரு ஐயர் பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஹெட்லைனாக வச்சு அவங்க பேசும்போது அதை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம சேனலில் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம சேனலுக்கு நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்கல்ல, வந்து பார்ப்பாங்கல்ல இந்த சேனல் அது என்ன அந்த சேனல் அப்படி காட்டியிருக்கிறாங்க, சரி நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கல்ல. அப்படி பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மானிட்டேஷனே ஆக ஆரம்பிச்சுது. இப்படி நிறைய விஷயங்கள் அப்போ வந்து நான் யதார்த்தமாக எனக்கு ஒரு மன திருப்திக்காக அது வந்து சாப்பிட்றத நான் வந்து எடுப்பேன், தண்ணி குடிக்கிற அழகை நான் வந்து எடுப்பேன். ஏன்னா அதை வந்து நான் ரசித்தேன். அதனால் அதை எடுத்து நான் வந்து ஷூட் பண்ணி வீடியோவாக கொடுத்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கோங்க, எப்போதும் அந்த விலாகில் காலையில் நான் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுறது அந்த இப்போ எதை செய்கிறனோ அதை தான் அப்பையிலேருந்தே நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதனால தான் என்னமோ நம்ம சேனல் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது. அது பார்த்திங்கன்னா அது ஒரு மன ஆத்ம திருப்தின்னு சொல்லுவோம்ல, அதுதான் எனக்கு. அது காலையில் ஏதாவது ஒரு இன்னைக்கு வந்து நாய் குடிக்குது, ஆனால் நான் அது சாப்பிட்டாலும் சாப்பிட்லைனாலும் இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணையில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தெரியுது உங்களுக்கு. இப்போது அது வந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்லைனாலும் அது நான் வந்து என்னோடய வேலையாகவே நான் வந்து அதை செஞ்சுருவேன். இப்போ நம்ம 3 நேரம் சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரியே வந்து காலைல எந்திரிச்சோன்னே ஒரு வாசல் கூட்டி தெளிக்கிற மாதிரி அந்த குருவிகளுக்கு நான் வந்து தண்ணி வைக்கிறதும் உணவு வைக்கிறதும் அது என்னோடய ரொட்டீனில் ஒன்றாவே எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு. அது மாதிரி இப்போ எதுக்கு இவ்வளவு நான் பேசுகிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் கூட என்னடா அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்களேன்னு கூட தோணலாம். எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாத புண்ணியங்கள் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி செயல்கள் நாம் செய்யும்போது தான் கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க. அதோட நல்ல பலன்களை நீங்கள் வந்து சீக்கிரமே உணர ஆரம்பிப்பீங்க. நம்மளுக்கு வரக்கூடிய எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன புண்ணியங்களை நாம் செய்கிறப்போ அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையினுடைய தரத்தையே அது மாற்றம். செஞ்சு பாருங்கள். இப்போது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு அப்படியே வாசல் படியில் கோலம் போட்டிருந்தேன். இதுக்கு சொல்கிறேன் நான். இப்போது வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாசல் படியில் வந்து பெயிண்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு யாருக்காவது ஒரு சின்ன நல்ல டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா பாலாஜி அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நான் சொல்கிறேன். சிஸ்டர், ஒரு திக்கான மேட்டு எடுத்து ஈரம் பண்ணிவிட்டு அந்த அந்த கோலத்து மேலே வந்து 4 to 5 days வையுங்க. கோலம் வந்து வந்துடும், ட்ரை பண்ணுங்க. 4 daysம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே யோசித்தேன், அது உண்மை தானே. நம்ம உருளி வச்ச இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கோலம் வந்து தண்ணி பட உறிஞ்சி வந்துடுச்சு. அதே மாதிரி அவங்க வந்து சொன்ன ட்ரிக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இனிமேல் வந்து நம்ம கோலம் போட்டு அழிச்சா கூட அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறது, ஒரு திக்கான ஒரு மேட்டை எடுத்துகிட்டு அதில் நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 4லேருந்து 5 நாள் ஊற வச்சுருங்க. ஆனால் அந்த மேட்டு ஈரமாகவே இருக்கணும் எப்போதுமே. அது ஊறிடுச்சு அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து நல்லா வந்து சீக்கிரம் வந்துடும், எடுத்தவுடனே வந்துடும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிப்ஸ் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதே போல் பார்த்தீங்கன்னா மதிவதனி அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் பெயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் விற்கிறது
லைக் நெயில் பாலிசி ரிமூவர் ஈஸியாக போயிடும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உண்மைதான் என்னமோ, நம்ம வந்து மறுபடியும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெயிண்டில் கோலம் நெயில் பாலிசி ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணி பார்ப்போம். அது உண்மையாலுமே ரிமூவ் ஆகுதா என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து vlogல அதை வந்து ஷேர் பண்ணுறேன். அதுவுமே ஒரு நல்ல டிப்ஸாக இருந்தது. ரொம்ப நன்றி சிஸ்டர், உங்களுடைய ஐடியா ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து அந்த தீபம் ஏற்றும் போது தீப ஆயில் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தொடர்ந்து கேட்குறீங்க. நானும் வந்து கமெண்ட்ஸ்லேயும் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு பார்த்தீங்கன்னா vlogலையும் நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். தீப ஆயில் எண்ணெய் தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போது நம்ம எல்லாத்துக்குமே சுவாமி தீபம் ஏற்றுறோம் அப்படின்னாவே தீப ஆயில் தான் நம்ம வாங்கி ஏற்றுறோம் இல்லையா. சுத்தமான செக்கில் ஆடின நல்லெண்ணெயெல்லாம் இப்போ யாரும் வாங்கி ஏற்றுறதில்ல. எல்லாருமே பார்த்திங்கன்னா தீப ஆயில் தான் ஏற்றுறோம். அதாவது கடல் எண்ணெயை தவிர மற்ற எல்லா எண்ணெயிலையுமே நம்ம வந்து தீபம் ஏற்றலாம். அதாவது நல்லெண்ணெய், விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றலாம், தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் வேப்பெண்ணெயில் தீபம் ஏற்றலாம், இந்த எண்ணெயில் எல்லாத்துலேயும் தீபம் ஏற்றலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த vlogல உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப வந்து அதையே கமெண்ட்ஸில் கேட்காதீங்க சிஸ்டர். தாராளமாக ஏற்றலாம். அதாவது தெய்வத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த எண்ணெய் தான் ஏற்றுறோம். அப்படிங்கிறப்ப பிரம்ம முகூர்த்தம் விளக்குலையும் நம்ம அந்த தீபம் எண்ணெயை ஊற்றி தாராளமாக நம்ம வந்து தீபம் ஏற்றலாம். அதுக்கப்புறம் வாசல்ல எல்லாம் வந்து அழகாக கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே விநாயகருக்கு வந்து பூ பறிச்சிட்டு வந்து அப்படியே அழகாக வந்து விநாயகருக்கு அலங்காரம் பண்ணுறேன். அப்படியே வாசல் படியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அக்கா பெயிண்டில் கோலம் போடாதீங்க, இதுதான் நேச்சுரலாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நீங்கள் வாசல் படியில் கோலம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மைதான். இதை நான் வந்து உங்ககிட்ட எதுக்கு நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, நெகட்டிவாக சொல்கிறேன்னா யாரும் யோசிக்க வேண்டாம், ஓகேவா. எங்கள் வீட்டில் நடக்கிற நான் வந்து அதை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயத்தை தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த வாசல் படியில் நான் கோலம் போடுறப்ப என்னென்னா, நம்மளுடைய வாசல் படி வந்து கிரானைட்டில் இருக்கும். கொஞ்சம் வந்து வலுவழுப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால என்ன அப்படின்னா, அந்த வாசல் படியில் இந்த நம்ம கோலம் போடும்போது அந்த கோலமாவோட கல் இருக்குது இல்லையா, அது என்ன ஆகுது, சில டைம் சருட்டு வலிக்கி விட்டுருது. அப்படியே அந்த கல் உருளும் போதா இல்லை வந்து அந்த கோலம் மாவில் நம்ம கால் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா சருட்டுன்னு வலிக்கி விட்டுருது. அதனால தான் நான் வந்து யோசித்ததே, சரி ஓகே வாசல் படியே வெறுமனே விடக்கூடாது, அதுக்காக பர்மனன்ட் சொல்யூஷனாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு கோலம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெயிண்டில் கோலம் போட்டேன். எனக்குமே இந்த வாசல் படியில் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு டெய்லி கோலம் போடுறதா எனக்குமே பிடிக்கும். எனக்கு அது அவ்வளவு பிடிக்கும். ஆனால் இது கிரானைட்னால என்ன ஆகுதுன்னா வழுக்கிறதுனால தான் சரின்ட்டு பெயிண்டில் வந்து நான் கோலம் போட்டு விட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னொன்று வந்து வாசல் படியில் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி கோலம் போட்டு விட்டு நாம் தாண்டி உள்ளே போகும்போது வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த கோலப்படி இப்படியே நரன்னு உள்ளே வந்துடுது. அது கூட பிரச்சனை இல்லை, அது நம்ம வந்து எப்போதும் கூட்டுறது எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வழுக்கிறதுனால தான் நான் வந்து பெயிண்டில் கோலம் போட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதே போல் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கர் தான் 2 ரவுண்டு ஸ்டிக்கர் வாங்கி அந்த தான் 2 படியிலையும் ஒட்டி விட்டுருந்தேன். அது நாளாக பார்த்தீங்கன்னா அதோட அந்த டிசைன்ஸ் எல்லாம் மிதிக்க அது அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பெயிண்டில் கோலம் போட்டேன். இதுனால் நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி அழகான சிக்கு கோலம், மறுபடியும் ஒரு ரங்கோலி கோலம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் போட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களுடைய டிப்ஸு உங்களுடைய ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்சர்வ் பண்ணிக்குவேன். நான் அதை பற்றி யோசனை பண்ணுவேன். ஓகே இது கூட நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நானுமே திங்க் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய எந்த ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சாலும், ஒரு விஷயத்தை நான் மாற்றி பண்ணினாலும் எனக்கு நீங்கள் அதில் வந்து உங்களுடைய அக்காவா, தங்கச்சியா, மகளா, நாத்தனாரா, அண்ணியா, எதுவானாலும் சரி, ஆன்ட்டியா, எதுவாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு அத்தையா, நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் பார்ப்பேன். ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட்டானா கூட எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிப்பேன். படித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கிறத நான் அந்த vlog முடிச்சாதான் நான் வந்து அடுத்த vlog என்னால் எடுக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிப்பேன். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு எப்போதும் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசல் படியிலலாம் அழகாக பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு தீபமெல்லாம் எடுத்து வச்சுட்டு விநாயகருக்கும் அப்படியே முன்னாடி தீபம் ஏற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுறேன். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா
பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். சரி ஃப்ரூட்ஸ் எதுவும் இருக்குமான்னு போய் பார்த்தா இல்லை, நெல்லிக்கனி தான் இருந்தது. அதை எடுத்தாந்தே நெய்வேத்தியமாக வச்சாச்சு. வச்சுட்டு அப்படியே வந்து ஔவையார் தான் வந்து முருகனுக்கு நெல்லிக்கனி கொடுத்தாரு. நம்ம விநாயகருக்கே நெல்லிக்கனி கொடுத்தாச்சு. அப்படியே நெல்லிக்கனியை வச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து நிலைவாசல் ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குருவி வரும், அப்படியே பறந்து வரும். நான் நிற்கிறத பார்த்துட்டு திருப்பி அந்த காகிதப்பு செடியில் அப்படியே உட்காந்துருக்கோம். அது நைட்டு மட்டும் இதில் வந்து உட்காருது போல், பகல் ஃபுல்லாக கூடு கட்டுது. நேற்று கம்மியாக தான் தெரிஞ்சுது. நான் சரி ஒரு வேளை சும்மா வந்து உட்காந்துட்டு போகுது போல் அப்படின்னு நினச்சேன். வெளியில் வரும்போது பறந்து போகல, நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அப்படி நினச்சேன். நான் அந்த கூட்டை கவனிக்கலை. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி காலையில் பார்க்குறேன் நல்ல பெருசாகவே கூடே கட்டிருச்சு. அதனால் அது வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக கட்டுது கூடு. உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டியிருப்பேன் பாருங்கள். இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நான் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் வருது. அக்கா இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எப்படி தீபம் வைக்கணும், என்ன வேண்டுதல் வேண்டணும், அதாவது காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எப்படி வேண்டுதல் வச்சுக்கணும், இப்படியெல்லாம் கூட கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வருது. இதை பற்றி இன்னுமே ரொம்ப டீட்டெயில்ஸாக நாளைக்கு விலாகில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வர்றதுனால உங்களுடைய விலாகை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் சித்ரா பௌர்ணமி வர்றதுக்கு முன்னாடியே வந்து வெள்ளிக்கிழமை வருது இல்லையா, அதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்றேன். ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமைல்ல, அதனால் நாளைக்கு வந்து உங்களுக்கு சித்ரா பௌர்ணமியோட வீடியோ நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ண தான் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரும். எனக்கு தெரிகிற விஷயங்களை நான் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிகிற விஷயங்களை எனக்கும் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாருமே கற்றுக்குட்டிகள் தானே, கற்றுக்கிட்டு அப்படியே நாம் எல்லாருமே சேர்ந்து வாழ ஆரம்பிப்போம். ஓகேவா? இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாகில் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இல்லாமல் ஃபோன் அப்படியே ஆஃப் ஆகிட்டே இருந்தது. அதனாலே பார்த்தீங்கன்னா இன்னும் பாதி எடுத்ததெல்லாம் அப்படியே வந்து விட்டுட்டேன். சரி கடைசியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஷேர் பண்ணேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து பூஜை அறைக்கு போயிட்டு அப்படியே முருகப்பெருமானையும் பார்த்து வேண்டிட்டு அவருக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு 2 பத்தி மட்டும் ஏற்றி அப்படியே வந்து காட்டிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு. வந்துட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். காலையில் சமையல் பண்ணணும் இல்லையா, அதனால் இன்றைக்கி காலையில் சமையல் இந்த சிறுதானியத்தில் பொங்கல்லாம் டெய்லி பண்ணுவோம்ல, அது இன்றைக்கி நான் பண்ணலை. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டதுனால எனக்கு வந்து அந்த காலையில் வந்து எனக்கும் பையனுக்கு வந்து அதனால் பார்த்திங்கன்னா அவன் வந்து முதல் நாளே அம்மா எனக்கு மேகி பண்ணி கொடுங்க அப்படின்னா, நான் பெரும்பாலும் மளிகை ஜாமான்லாம் மேகி நான் வாங்கவே மாட்டேன். ஏன்னா அது அடிக்கடி செஞ்சு பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எப்போவாவது ஒரு டைம் வந்து கேட்பாங்க, அதனால் கடையில் அப்போ மட்டும் போய் வாங்கிக்கிறது. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவர் எங்கேயாவது வெளியூர் போயிட்டார் அப்படின்னா தான் வந்து அதுவுமே கேட்பாங்க. அதனால் வந்து சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கடையில் போயிட்டு ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு காலையில் அவனுக்கு வந்து டிஃபனாகவும் மேகி தான் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து செஞ்சு வச்ச சிறுதானியத்தில் செஞ்சு வச்ச குதிரைவாளி கூழ் செஞ்சு வச்சுருந்தேன். அது வந்து அப்படியே பொங்கல் மாதிரி செஞ்சதான், மீதம் இருந்தது ஃபுல்லாக நைட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேன். காலையில் சூப்பராக இருந்தது. அதில் மறுபடியும் கொஞ்சம் வந்து தயிர் ஊற்றி பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் ஊறுகாய் செஞ்சு வச்சுருந்தேன். அது செஞ்சு ஒரு வாரம் இருக்கும், அது செஞ்சு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் இருந்தது, அதை எடுத்து வச்சு சாப்பிட்டேன். அவ்வளவு அமிர்தமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் அந்த பசிக்கு வந்து அந்த சிறுதானியத்தில் குதிரைவாளியில் வந்து கூழ் குடித்தது அவ்வளோ நல்லா இருந்தது. கம்மங்கூழை விட டேஸ்ட்டாக இருந்தது. கம்மங்கூழ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி பெருசாக இருக்கும்ல, இது வந்து ரொம்ப பொடியான அரிசியாக இருந்ததுனால நல்லா ஊறினதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மங்கூழில் தான் வந்து கம்மங்கூழ் குடிக்கணும் இல்லை, நம்ம குதிரைவாளிலையும் குடிக்கலாம். செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலையில் அடுப்பே பற்ற வைக்கல, சரி வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே செஞ்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு பாலுமே இதிலே காய்ச்சி எடுத்துகிட்டு தம்பிக்கு ஹார்லிக்ஸ் போட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதிலே வந்து அப்படியே மேகி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு தண்ணியை வந்து ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா எப்போதுமே வெங்காயம் தக்காளி ஏதாவது காய்கறிகள் இருந்தால் பீன்ஸ் கேரட் இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டு செய்வேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா சரி அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். அதாவது தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அப்படியே போட்டு எடுக்கிறது, அந்த விளம்பரத்தில் இப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ தான் முதல்ல நான்
அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு தான் செய்வேன், தாளித்து தான் செய்வேன். இந்த டைம் தாளிக்கலை, இப்படியே செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்படி தான் இருக்குமோன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு தண்ணியை மட்டும் கொதிக்க வச்சு, கொதிச்சதுக்கப்புறம் அந்த மேகியை உள்ளே போட்டுட்டு அப்படியே வேக வச்சு எடுத்தது தான். அதுவும் சூப்பராக தான் இருந்தது, நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நல்லா சுட சுட சாப்பிட்றப்பவே அவ்வளோ சூப்பராக இருந்தது, அந்த மனமே நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் அப்படியே கம்மங்கூழை குடிச்சிட்டு அப்படியே போய் உட்காந்தாச்சு. அப்படியே எடிட்டிங் பண்ணவே தூக்கம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா தூங்கிட்டேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க, அக்கா நீங்கள் தூங்கவே மாட்டீங்களா, எப்போதும் வேலை செஞ்சிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வேலை செய்கிற நேரம் வேலை செய்வேன், வேலை செஞ்சிட்ருக்கையில தூக்கம் வந்தால் கூட அந்த வேலையை நிறுத்திட்டு போய் தூங்கிடுவேன். அதெல்லாம் நல்லா தூங்குவேன் நான். இப்போ பாருங்கள், காலையில் எடிட் பண்ணேன். சரி ஒரு 11 மணிக்கெல்லாம் வீடியோ கொடுத்துடலான்னு எடிட் பண்ணவே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. பாதி எடிட் பண்ணி பாதி என்ன பண்ணனே தெரியல, மொபைல் தனியாக கிடக்கு. நான் நல்லா தூங்கிட்டேன். முழிச்சு பார்க்குறேன், மணி 2 ஆயிடுச்சு. அந்தளவுக்கு தூங்கியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நேரத்தில் எந்திரிக்கிறோம் இல்லையா, நைட்டு தூங்குறப்ப எப்படி 10-11 மணி ஆகிடுது. காலையில் நேரத்தில் எந்திரிச்சு வேலைகள்லாம் நம்ம அரிபரியாக ஓடி ஓடி செய்கிறது. அதுவும் இந்த வெயிலுக்கு வெளியவே போகவே முடியல. பேசாமல் ஏசி ரூமுக்குள்ளே கம்முன்னு படுத்துக்கலாம் போலே தான் இருக்குது. அதனாலே எந்திரிச்சு வெளியவும் போகிறதில்ல. அப்படி போய் படுத்தோம் அப்படின்னா அந்த கூலிங்க்கு நல்லா தூக்கம் வந்துடுதா, நல்லா தூங்கிடுறோம். அவ்வளோ வெயிலுங்க, சொல்லவே முடியாது. காலையில் 4 மணிக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. இவ்வளோக்கு குளிச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து வேலை செய்கிறோம். அந்த காலையில் அதிகாலையில் கூட அந்த காற்றுல ஒரு ஈரப்பதம் இல்லை, அப்படியே வேர்த்து கொட்டுது. என்னால் கோலம் போட முடியல, அப்படியே நெத்தியில் வச்ச குங்குமமெல்லாம் கரைஞ்சி கீழே ஒழுகுது. அந்த மாதிரி காலையில் அவ்வளோ வேர்வையாக இருந்தது. ஏன்னா வெளியிலே ஒரு குளுமையே இல்லை, ஒரு குளிர்ச்சியே இல்லை. அந்த மாதிரி தான் வந்து கிளைமேட்டே அந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா. என்னமோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மழை வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உருவாகுது. பார்ப்போம் மழை வருதா இல்லையாங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த குருவிங்க வந்து பாருங்கள் கூடு கட்டுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7:30 மணி தம்பி கிளம்புனதுக்கப்புறம் வந்து இங்கே ஹாலில் வந்து உட்காரலான்ட்டு வந்தேன். அது பாருங்கள், அந்த குருவி வரும், மறுபடியும் வந்து கூடு கட்டும், மறுபடியும் நான் வெளியில் போய் வீடியோ எடுக்கலான்னு போயில பறந்து போயிடும். அது அழகாக கட்டிகிட்டு இருக்குது. இன்னும் நல்லா பெருசாக கட்டட்டும், பார்த்து உங்களுக்கு நான் வந்து அதை வந்து எப்படி கட்டியிருக்குங்கிறத வீடியோவில் காட்டுறேன். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிகுறி தான் அந்த குருவி கூடு கட்டுறது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.